வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். ஃபேஷன் டிசைன் பற்றிய மேல்நாட்டு புத்தகம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாள் சுஜிதா. அரைக்கதவை யாரோ தட்டினார்கள். புத்தகத்தை வைத்துவிட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். அரைத்தோழி நிஷா 2 கைகளிலும் 4-5 பார்சல்களோடு நின்று கொண்டிருந்தாள். எங்கே போயிட்டு வர நிஷா? ஷாப்பிங் தான். என்ன வாங்கின என்றாள் சுஜி. நான் எங்கே வாங்கினேன், எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி தந்தான் என்றாள் நிஷா. நிஷா கட்டிலில் உட்கார்ந்து ஒவ்வொரு பார்சலாக பிரித்தாள். 2 செட் சுடிதார்கள், அதற்கு ஜோடியான விலை உயர்ந்த ஹீல்ஸ் செருப்புகள், இம்போர்ட்டட் மேக்கப் கிட் ஒன்று, யார்ட்லி சென்ட் பாட்டில், கற்கள் பதித்த விலை உயர்ந்த நவநாகரிக பொட்டு அட்டைகள், லெதர் பேக், கூலிங் கிளாஸ் என்று ஏகப்பட்ட ஜாமான்கள். என்னடி, அலிபாபா குகைக்குள்ளே போயிட்டு வந்தியா என்ன? விதவிதமாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க என்றாள் சுஜி. மொத்த செலவு 20,000. ஒட்ட சரைச்சிட்டியா உன் ஆள் தலைய என்றாள். இதுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம கையிலேருந்து லட்சக்கணக்கில் செலவழித்தாலும் ஓசியில் வர சந்தோஷத்துக்கு ஈடாகுமா சொல்லு என்றாள். எல்லாம் சரி, இவனையே கல்யாணம் பண்ணிப்பல்ல என்றாள் சுஜி. யார் கண்டா? என்னடி இவ்வளோ கூலாக சொல்கிற? பண்ணிக்கலாம், பண்ணிக்காமல் கூட போகலாம். அதை பற்றி இப்போ என்ன? இப்போதைக்கு அவன் மூலம் கிடைக்கிறத அனுபவிக்கிறதா இருக்கேன், அவ்வளோதான். என் கதையை விடு. உன் ஆளை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற. ஆள் எப்படி, நல்லா இருப்பாரா? நல்ல வசதியா? சும்மா பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தானா, இல்லை அதுக்கு மேலேயா? உன்ன மாதிரி நினைச்சியா என்றாள் சுஜி. காவிய காதலா? அதை விடு. லேஸில் உனக்கு யாரையும் பிடிக்காதே, எல்லார்கிட்டேயும் ஒரு குறை சொல்லுவ. இவனை மட்டும் எப்படி பிடிச்சது? உன் பின்னால் சுற்றிட்டு இருந்தானே ஒரு பாப்புலர் பாப் சிங்கர், அவனை விடவா இவன் ஸ்மார்ட்டாக இருப்பான்? இல்லை பிரபலமான ஆளா என்றாள். நீ எப்படி நோண்டி கேட்டாலும் ஒரு தகவலும் உனக்கு சொல்கிறதா இல்லை என்றாள் சுஜி. சொல்லாட்டா போயே, நீங்கள் சொல்லாட்டி நாங்கள் கண்டுபிடிச்சிக்க மாட்டோமாக்கும். அவனோட வெளியில் சுத்தாமையாக இருக்க போகிற சிஐடி வேலை பண்ணி உனக்கே அவனை பற்றி புது புது தகவல் சொல்கிறேன்னா இல்லையா பார் என்றாள் நிஷா. தாராளமாக, முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ என்றாள் சுஜி. சுஜிதா புன்சிரிப்போடு எழுந்து சென்று டிவியை ஆன் பண்ணினாள். விளையாட்டு போல் 10 நாளாகிவிட்டது ஆகாஷோடு பிணங்கி கொண்டு. சுத்தமாய் அவனிடமிருந்து எந்த பேச்சும் இல்லை. அவள் நினைத்ததற்கு நேர்மாறாக இருந்தது அவன் செயல். அவளுக்காக தவமாய் தவமிருப்பான், பரிதவிப்பான், சினிமா காதலன் போல இடைவிடாது முயற்சிப்பான், நள்ளிரவில் சுவரேறி குதித்து வந்து அவளை சந்தித்து வம்பு செய்வான் என்றெல்லாம் நினைத்தவள் சுத்தமாய் ஏமாந்து போனாள். முதல் 2 நாட்கள் அவனிடமிருந்து 7-8 முறை ஃபோன் வந்தது. தான் இல்லை என்ற தகவலை சொல்லி அவனோடு பேசுவதை வேண்டுமென்றே தவிர்த்தாள் அவள். போனில் பேசவில்லை என்றதும் நேரிலேயே வந்து அவளை மடக்குவான் என்று நினைத்தவளுக்கு மறுநாள் ஏமாற்றம்தான் காத்திருந்தது. ஆகாஷ் என்ன ஆனான் என்று தெரியவில்லை. ஃபோனும் வரவில்லை, ஆளும் வரவில்லை. 2-3 நாள் வீராப்பாக இருந்தவளுக்கு அதன் பிறகு மெல்ல மெல்ல வீராப்பு குறைந்தது. அந்த இடத்தில் ஆதங்கமும் வெறுமையும் படர்ந்தது. இன்றோடு 10 நாள் ஆகிறது. இவளை விட வைராக்கியமாய் இருக்கிறான் அவன். இப்படியே போனால் அவளை மறந்தே போனாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதற்கு மேல் அவனிடம் பேசாமல் இருக்க முடியாது என்று தோன்றிய அதே நேரம் நாமாக போய் முதலில் எப்படி பேசுவது என்ற தயக்கமும் ஏற்பட்டது. பார்த்தாயா, நீ தோர்த்து விட்டாய், நான் ஜெயித்து விட்டேன் என்பது போல் அவன் இலக்கரமாய் பார்த்தாள். பார்ப்போம், இன்னும் 4 நாள் பார்ப்போம். அவன் மனசில் மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அவன் காதல் உண்மையானால் அவனே இந்த மௌனத்தை உடைப்பான். பேசலாம் என்று ஒரு பக்கம் தோன்றிய சிறிய சபலத்தை உள்ளுக்குள் இருந்த ஈகோ என்னும் பைசாசம் அடக்கிவிட்டது. மேலும் 4 நாட்கள் சாதாரணமாகவே கடந்தது. போகி, பொங்கல் என்று ஒவ்வொரு பண்டிகையாய் வந்து சென்றது. கல்லூரி விடுமுறை, ஊருக்கு செல்லவும் பிடிக்கவில்லை. ஆகாஷோடும் பேச இயலவில்லை என்ற நிலையில் என்னடா வாழ்க்கை இது என்ற அலுப்பும் வெறுப்பும் ஏற்பட்டது. அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள் திருவள்ளுவர் தினத்தன்று அவனோட பேசிவிடுவது என்று முடிவு செய்தாள். தன் வைராக்கியத்தை தானே உடைப்பது என்பது ஒரு மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லை. தலைப்பொங்கல் என்பதால் சத்யாவும் அவள் புருஷனும் வந்திருந்தார்கள். பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புது துணியும் பொங்கல் சீரும் செய்தார் கோபாலன். மாப்பிள்ளையை விழுந்து விழுந்து கவனித்தார் அவர். சத்யாவும் சரண்யாவும் முற்றத்தில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து கும்பிட்டார்கள். வேலைக்கு போயிட்டுருக்கியா சத்யா? வேலை பழகிடுச்சா என்றார் அப்பா. சாப்பிடும்போது அக்காவிடம் கேட்டார் அப்பா. மாப்பிள்ளை சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க மாப்பிள்ளை? புருஷனால வந்த தொந்தரவு பிள்ளையால போயிடுச்சு, அப்படித்தானே? மனைவியை பார்த்து சிரித்தான். என்ன சொல்றீங்க? உங்க அக்கா ஒன்றும் சொல்லலையா?
ஒன்றும் சொல்லலையே, என்ன விஷயமாமா என்றாள் சரண்யா. இப்போ பாருங்க, இன்னும் 2 நிமிஷத்தில் சொல்லாமலேயே தெரிஞ்சிடும். அவன் விஷமமாய் சிரித்தபடி சாப்பிட்டான். 2 வாய் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட அக்கா 3வது வாய்க்கு குமட்டி கொண்டு வர எழுந்து ஓடினாள். இதான விஷயம். சரண்யா சிரிப்போடு மாமாவை பார்த்துவிட்டு அவள் பின்னால் ஓடினாள். இந்த நேரத்தில் எங்கேருந்து வேலைக்கு அனுப்ப? மாப்பிள்ளை மாமாவிடம் சொல்ல அவர் சந்தோஷம் பரவிய முகத்தோடு ஆமோதித்தார். கங்க்ராட்ஸ் மாமா. சரண்யா திரும்பி வந்து சத்யா புருஷனின் கையை பிடித்து குலுக்கினாள். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமே, என்ன செய்யலாம் என்றாள் சரண்யா. சினிமாவுக்கு போகலாமா என்றார் மாமா. கரெக்ட், 6th சென்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி வந்திருக்கு, போலாமா என்றாள். இங்கிலீஷ் படமா? ஒரு இளவு எனக்கு புரியாது. எத்தனை தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் ஏதாவது போலாம். சத்யா பின்பக்கம் இருந்து சொல்லிக்கொண்டே வந்தாள். நல்ல தமிழ் படத்துக்கெல்லாம் இன்னைக்கு டிக்கெட் கிடையாது சத்யா. டப்பா படத்துக்கு போகிறத விட பேசாமல் வீட்டிலே இருந்து டிவி பார்க்கலாம் என்றாள் சரண்யா. அவ சொல்கிறதும் சரிதான். இங்கிலீஷ் படம் தான் பாரு, பார்க்காமையே புரியாதுன்னா எப்படி என்றார் மாமா. என்னமோ செய்யுங்க. சத்யா அரைமனதோடு சம்மதம் சொன்னாள். அப்பா வரவில்லை என்று சொல்லிவிட்டதால் 3 பேரும் மட்டும் கிளம்பினார்கள். பொங்கல் டைம் என்றதால் எல்லா தியேட்டரிலுமே கும்பலாக இருந்தது. தமிழ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவர்கள் ஏதோ படம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆங்கில படத்தை முற்றுகையிட்டு கொண்டிருந்தார்கள். சத்யாவின் புருஷன் இருவரையும் நிற்க வைத்துவிட்டு எங்கோ சென்றான். பிளாக்கில் டிக்கெட் கிடைக்கிறதா என்று பார்த்தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பின்னால் ஒரு குரல் கேட்க சரண்யா திரும்பினாள். 3 டிக்கெட் இருக்கு, வேணுமா? நவநாகரிகமாக உடையணிந்த இளம்பெண் ஒருத்தி கேட்க சரண்யா சட்டென்று அதை வாங்கி கொண்டாள். சத்யா, நீ போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடு. அக்காவிடம் சொல்லியபடி ஹேண்ட்பேக்கை திறந்து டிக்கெட்டுக்கு பணம் எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து நன்றி சொன்னாள். பணத்தை வாங்கி கொண்டு அலட்சியமாய் நடந்து சென்ற அந்த பெண் வேறு யாரும் இல்லை, சுஜிதாவே தான். தோழிகளோடு சினிமாவுக்கு வந்தவள் சற்று தூரத்தில் தன் காரிலிருந்து இறங்கி கொண்டிருந்த ஆகாஷை பார்த்ததும் வியப்படைந்தாள். அந்த படத்திற்கு வருவான் என்று அவள் நினைக்கவே இல்லை. அதே நேரம் 15 நாளாக தன்னை சுத்தமாக மறந்ததுமில்லாமல் தன்னை விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியாக சினிமா பார்க்க வந்திருப்பது அவள் மனதை உறுத்தியது. ஒருவேளை அவள் வந்திருப்பது தெரிந்துதான் அவனும் வந்திருக்கிறானோ என்ற சந்தேகம் எழும்பியது. தான் அவனை பார்க்காதது போல் அவன் பார்வையில் படுமாறு அவன் பார்க்க வேண்டுமே என்ற படபடப்போடு ஒரு இடத்தில் நின்றாள். 10 நிமிடத்திற்கு பிறகும் யாரும் அருகில் வராமல் போக மெல்ல திரும்பினவள் எரிச்சல் அடைந்தாள். அவளை கடந்து அவன் நடந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே ரிசர்வ் செய்துவிட்டு வந்திருப்பான் போல. சுஜிதா பல்லை கடித்தபடியே வேகமாய் நடந்து சென்று அவனுக்கு முன்னால் சென்று நின்று முறைத்து பார்த்தாள். ஹலோ, சௌக்கியமா? அவன் புன்சிரிப்போடு கேட்டான். நான் வரது தெரிஞ்சு தானே வந்தீங்க என்றாள் சுஜி. யார் சொன்னா அப்படி? எனக்கு ஜோசியமெல்லாம் தெரியாது தாயே. நான் சாதாரணமாகத்தான் படம் பார்க்க வந்தேன். எனிஹவ், உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் இல்லை. என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் நீங்கள் ஜாலியாக தானே இருக்கீங்க என்றாள் சுஜி. சரி விடு, 2 பேரும் பழம் விட்டுருவோம், ஒன்றா உட்காந்து படம் பார்ப்போம், என்ன சொல்கிற என்றான் ஆகாஷ். நோ, நான் வரல, நீங்கள் தனியாகவே என்ஜாய் பண்ணுங்க, நான் போகிறேன் என்றாள் சுஜி. ஏய் சுஜி, நில்லு. அவன் கூப்பிடுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவள் விறுவிறுவென்று நடந்தாள். டிக்கெட் கிடைக்காமல் 4 பக்கமும் பார்த்தபடி நின்றிருந்த சத்யா சரண்யாவை நெருங்கினாள். டிக்கெட்டை விற்றுவிட்டு அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் சென்று மறைந்தாள் சுஜிதா. டிக்கெட் கிடைத்த சந்தோஷத்தில் மூவரும் தியேட்டருக்குள் நுழைந்தார்கள். படம் ஆரம்பித்து 1 மணி நேரத்திற்குள் 2 முறை எழுந்து சென்று வாந்தி எடுத்து விட்டு வந்தாள் சத்யா. உட்காரவும் முடியவில்லை, படமும் புரியவில்லை என்ற நிலையில் சிரமமாகிவிட்டது அவளுக்கு. எங்க, என்னால் முடியல, போயிடலாமா என்றாள். பாதி படத்தில் எப்படி சத்யா என்றான் கணவன். குமட்டிக்கிட்டே இருக்கே, எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க பாருங்க என்றாள் சத்யா. என்னக்கா? என்னால் முடியல, போயிடலாமா சரண்யா என்றாள். படம் நல்லா இருக்கே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா என்றாள் சரண்யா. புளிப்பு மிட்டாய் வேணா வாங்கிட்டு வர சொல்லவா? வேணாம், தலையெல்லாம் கணக்குது. ஒன்று செய் சரண்யா, நீ இருந்து படத்தை பார்த்துட்டு வா, நான் இவளை கூட்டிட்டு போறேன் என்றார் மாமா. என்ன பேசுறீங்க, அவ தனியா வருவாளா என்றாள் சத்யா. எனக்கு ஒன்றும் பயமில்லை சத்யா, நீ கிளம்பு என்றாள் சரண்யா. அப்பா திட்டுவார், தனியா விட்டுட்டு வந்துட்டியான்னு. மாட்டார், நீங்க கிளம்புங்க. சரண்யா இருவரையும் அனுப்பிவிட்டு படத்தில் கவனம் செலுத்தினாள். இருட்டில் இருவரும் நடக்க நிறைய பேர் உச்சி கொட்டி அதிருப்தியை தெரிவித்தார்கள். வரிசை கோடியில் ஆகாஷை பார்த்ததும் அடையாளம் புரிந்து கொண்டு சத்யா ஒரு வினாடி தயங்கி நின்றாள். நீங்க ஆகாஷ் தானே, சம்பத் மாமாவோட பிள்ளை என்று கேட்டுவிட்டாள் சத்யா.
ஆமாம், நான் சத்யா, கோபாலன் பொண்ணு. ஓ, கல்யாணத்தில் பார்த்தது சௌக்கியமா? ஆகாஷ் எழுந்து மரியாதை நிமித்தம் அவள் கணவனின் கைப்பற்றி குலுக்கினான். படம் பார்க்கலையா, போறீங்க என்றான். இல்லை, கொஞ்சம் உடம்பு முடியலை, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆகாஷ் என்றாள் சத்யா. என்ன? சரண்யாவை தனியாக விட்டுட்டு போகிறோம், முடிஞ்சா அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு போகிறீங்களா போகும்போது என்றாள். ட்ராப் பண்ணிகிட்டே போகிறேன், கவலைப்படாமல் கிளம்புங்க என்றான் ஆகாஷ். ஆகாஷ் அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். இருட்டில் சரண்யாவை தேடினான். காலியாக இருந்த 2 சீட்டுக்கு அடுத்து அமர்ந்திருந்தவளை பார்த்துவிட்டு அவள் அருகில் சென்றான். அருகில் யாரோ அமர்வதை பார்த்ததும் யாரென்று திரும்பியவளுக்கு ஆகாஷை பார்த்ததும் வியப்பில் மூச்சே அடைத்துவிடும் போல இருந்தது. நீங்களா? ஏன், இது நான் பார்க்கக்கூடாத படமா என்றான் ஆகாஷ். அதில்ல, என்ன, எப்படி? சத்யாவை பார்த்தேன், உன்னை பத்திரமா வீட்டில் சேர்க்கணும்னு உத்தரவு என்றான் ஆகாஷ். உடம்பெல்லாம் புலங்காகிதத்தால் என்னமோ செய்தது. இப்படி ஒரு இனிய அதிர்ச்சியை அவள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராமல் கிடைத்திருக்கும் இன்பத்தில் மனம் திக்குமுக்காடியது. இந்த மணித்துளிகள் நகராமல் அப்படியே நிலைத்து விடாதா என்றிருந்தது சரண்யாவிற்கு. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை தொடருங்கள்.